ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை, அத்துமீறிய விவகாரம், மணிமேகலை காட்டமான ரீப்ளே. சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு மணிமேகலை விஜய் டிவி பிரபலங்களை ஜாடையா தாக்கி பேசிய சம்பவம் நெட்டிசன்களை கவனத்தை ஈர்த்திருக்குங்க. பிரபல தொலைக்காட்சியில மிக பிரபலமா செல்லும் நிகழ்ச்சியில ஒன்றுதான் குக்கு வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி தன்னுடைய 4 சீசன்களை வெற்றிகரமா நிறைவு செஞ்சுட்டு தன்னுடைய 5வது சீசன்ல கடைசி கட்டத்துல சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி தொகுப்பாளர் மணிமேகலைக்கும் குக்கு பிரியங்காவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொகுப்பாளர் மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து விலகியுள்ளார். இதற்கான காரணத்தை அவரது யூடியூப் சேனல்ல வெளிப்படையா கூறியிருக்காரு. இதனை கேட்ட மீடியா பிரபலங்கள் மணிமேகலைக்கு சார்பான கருத்துக்களை அவர்களது சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வராங்க. இந்த வகையில பிரியங்கா மணிமேகலை சம்பவ தினத்துல குக்கு வித் கோமாளி செட்ல பேசிட்டு இருந்த ஆடியோ வெளியாகி விவகாரத்தை பெருசாக்குச்சு. இதனைத் தொடர்ந்து தொகுப்பாளினி பிரியங்கா மணிமேகலையின் தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து பேசியிருக்காரு. அத்துடன் பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது மணிமேகலைக்கு சார்பா பேசிய மீடியா பிரபலங்கள் தற்போது மாற்றி பேசுகிறார்கள். உதாரணமா குரேஷி, சுனிதா, நடிகை ஷகிலா உள்ளிட்டவர்கள்லாம் இதற்கு சரியான பதிலடி கொடுக்க நினைத்த மணிமேகலை, நான் வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன், இதனை எங்க அம்மாவே கவலைப்படாத போது இந்த மம்மிக்கு என்ன பிரச்சனை என ஷகிலாவை சுட்டி காட்டியிருக்காங்க. இதுக்கிடையில மணிமேகலையின் கணவர் ஹுசைன் சொம்பிலிருந்து தண்ணி கொடுக்க சொம்ப தூக்கி எரிஞ்சிட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை என மறைமுகமா சுனிதாவை தாக்கி பேசியிருக்காங்க. ஆக மொத்தத்துல மணிமேகலைக்கு சார்பா பேசியவர்கள் அனைவரும் பணம் வாங்கிட்டு மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் என்று குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இது குறித்து மணிமேகலை தன்னுடைய கணவருடன் இணைந்து கேள்வி எழுப்பி வராங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. பாய்.